வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குச்சாவடி அளவில் வியூகம் வகுக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பகிரலாம். தமிழ்நாட்டில் அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக திமுக கடந்த ஓராண்டாக தயாராகி வருகிறது. இந்த சூழல்ல திமுக பல்வேறு வியூகங்களை அமைத்து தேர்தலுக்கான பணிகளை நடத்தி வரக்கூடிய சூழலில் வீடு வீடாக சென்று திமுக பூத் கமிட்டி உறுப்பினர்களை செல்ல வைத்து இந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கூடிய திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு வியூகம் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாகவே திமுக வீடு வீடாக செல்லக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக எஸ்ஆர் பணிகளுக்கு முன்பாக ஒவ்வொருவரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரையும் இணைக்கக்கூடிய வகையில திமுகவுடைய செயல்பாடுகள் இருந்திருந்தது. அதே போன்று ஒவ்வொரு வாக்காளரையும் சென்று சேருவதை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் பல திட்டங்கள் வகுக்கப்பட்டு வந்தது. அந்த திட்டங்களையும் வியூகங்கள் அடிப்படையில் மேலும் ஒரு முடிவாக தற்பொழுது ஒவ்வொரு வீடுக்கும் சென்று திமுகவுடைய இந்த 4.5 ஆண்டுகளில் மேற்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை கொண்டு செல்வதற்கான திட்டமிடலை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய திமுகவினரை உற்சாகப்படுத்தவுடன் ஒரு செயல்பட வைக்கக்கூடிய திட்டமாக இது அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக திமுக தரப்புல தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட மாநில நிர்வாகி முதல் வார்டு மற்றும் கிளை செயலாளர்கள் வரை அனைவரும் கூட்டங்களில் பங்கேற்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாக்குச்சாவடியில் மூத்த திமுக முன்னோடிகள் அல்லது ஏதேனும் அதிருப்தியாளர்கள் இருந்தால் அவர்களையும் தவறுவிடாமல் அழைக்கப்பட வேண்டும் என தலைமை அறிவுறுத்தல் கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேனாம்பேட்டையில் என் வாக்குச்சாவடி பகுதி செயலாளர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான திமுக தேர்தல் பணியாக வியூகம் அமைத்திருக்கக்கூடிய சூழல்ல அது தொடர்பான கூட்டங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நடத்தப்பட இருக்கிறது. அதில் ஒரு வாக்குச்சாவடியில தேனாம்பேட்டை நடத்தப்படக்கூடிய அந்த வாக்குச்சாவடியிலும் முதலமைச்சரே பங்கேற்க இருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வீடு வீடாக செல்லும் பூத் கமிட்டி குழுக்களில் மகளிர் கட்டாயம் இடம்பெற உள்ளனர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த ஆட்சி அமைந்ததுமே மகளிருக்கான பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக திமுகவினர் சொல்லக்கூடிய சூழலில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மகளிர் உரிமை தொகை, அதே போன்று மகளிருக்கான விடியல் பயணம் என்று மகளிரை முன்னிறுத்தி மகளிருடைய பொருளாதாரத்தினுடைய மேம்பாட்டிற்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருப்பதால் மகளிரிடம் மகளிரே எடுத்துச் சொல்வது மூலமாக மேலும் அது எளிமையாக சென்றடையும் என்பதனால் வீடு வீடாக செல்லக்கூடிய பூத் கமிட்டி குழுக்களில் மகளிர் கட்டாயம் இடம்பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு பூத் கமிட்டி உறுப்பினரும் வீடு வீடாக சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் வீடு வீடாக சென்று விடுபட்ட வாக்காளருடைய விவரங்களையும் முறையாக சரிபார்ப்பதுடன் ஒவ்வொரு வீட்டிலும் திமுக அரசுடைய சாதனைகள் அடங்கியுள்ள துண்டறிக்கைகளையும் வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எஸ்ஐஆர் பணிகளை தங்களுக்கு சாதகமாக்கி திமுகவினர் ஒவ்வொரு வாக்காளர்களையும் சென்றடைந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.